அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி. ஹோமியோபதி மருத்துவராக இருக்கேன். 25 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கர்மண்டபம் ஏரியாவில் வந்து கார்த்தியாயினி ஹோமியோ கிளினிக் அப்படின்ற பேரில் வந்து கிளினிக் வச்சுருக்கேன். கடந்த 10 வருடங்களாக நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி சக்தி கிளப்பில் இருக்கேன். அதில் வந்து இந்த வருஷம் மாவட்டம் 3025-26 வருடத்திற்கான ட்ரெஷரர் போஸ்ட் எடுக்க இருக்கேன். சிவக்கொடி வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க வந்து இன்னர்வீல் மெம்பர்ஸ்க்காக சில டிப்ஸ், என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், 40 to 60 இயர்ஸ் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி ஹெல்த் டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஃபுல் மீல், அதுதான் மீல் அப்படின்றதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும். நம்ம ஏஜ் ப்ராக்ரெஸ் ஆகும்போது மசில், போன் எல்லாமே வந்து பலகீனமாகிட்டு அதோடைய அடர்த்தி குறையிறது, அது எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. முன்னாடி இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து முன்னாடியே கற்றுக் கொடுக்குறோம். எல்லாமே பின்னாடி வர தொந்தரவுகளை தவிர்ப்பதற்காக முன்னாடியே கற்றுக் கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாரத்தில் வந்து ஒரு மெனக்கெடுதல் கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு 2-3 நாள் வந்து நம்ம கீரை, வேறு கீரை, ஒரு கீரையிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, வேறு விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்டுக்கீரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே நம்ம கட் பண்ணி போட்டுருவோம், வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு நாள் தண்டுக்கீரைனா அடுத்த நாள் வேறு கீரை, ஆஞ்சு போடுற மாதிரியான கீரைகள் வந்து அதிகமாக வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பருப்போடு சேர்ந்து வேக வச்சுருது. ஸோ பருப்பு வந்து ஒரு 4-5 விசிலில் வேகுது அப்படின்னா அதுக்குள்ளே இந்த கீரையோட சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் அதெல்லாம் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துட்டு அந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு கீரையோடு சேர்ந்து மற்ற விஷயங்களை போட்டுட்டு அந்த நிறம் மாறினதுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸில் அந்த கீரை வெந்துடும். அதோடு இறக்கி நல்லா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் விசில் வைக்கிற மாதிரி பருப்போடு சேர்ந்து செய்யும்போது எல்லா சத்துக்களும் அழிஞ்சு போயிடுது. அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா, கூழ், கஞ்சி, அந்த மாதிரி ராகி, கம்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நைட்டே வந்து நம்ம கிண்டி வச்சுட்டு நல்லா தண்ணி மேலே ஊற்றி வச்சிட்டோன்னா நல்லா நொதிச்சு ஃபெர்மெண்ட் ஆகி அதுக்கு நமக்கு வேணுங்கிற சத்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மிக்சியில் போடணுன்றவங்க போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து மோர், லைட்டாக உப்பு, வெங்காயம் வேணும்னா வெங்காயம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் ஒரு அளவு தான். ஒரு பெரிய டம்ளர்னால் 1 டம்ளர், சின்ன டம்ளர்னால் 2 டம்ளர் அந்த மாதிரி. ஸோ அதுவே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, இப்போ வந்து கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமான அந்த கால்சியம் டேப்லெட் அது எல்லாருக்கும் தேவைப்படுறவங்க மட்டும் சாப்பிட்டா, டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க இது சாப்பிட்டா நல்லது உங்களுக்கு அப்படின்னு பரிந்துரைத்தால் மட்டும் சாப்பிடுங்க. இல்லாட்டி எல்லாருமே இந்த ஏஜுக்கு அப்புறம் எனக்கு இப்படி தான் காமனான ஒரு எடுத்துக்காட்டை வச்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் அனாவசியமாக சப்ளிமெண்ட்டு சாப்பிட வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடைவேளையில் நம்ம வந்து பயிர் வகைகள், எனக்கு தெரிஞ்ச முளைக்கட்டின பயிர் வகைகள், அதை வந்து தினமும் ஏதாவது ஒன்று நம்ம வந்து முளைக்கட்டி வச்சுட்டு தினமும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இட்லி சட்டியில் வச்சோன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. முளைக்கட்டினதுக்கப்புறம் அதனால் ஈஸியாக வெந்துடும். அதில் வந்து ரொம்ப தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் இருக்கும்போதே வந்து நிறையா தேங்காய் அந்த மாதிரி போடாமல் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, பருப்பு, அந்த மாதிரி பச்சை மிளகா அந்த மாதிரி தாளித்து அது சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தோன்னா, காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அதுலேருந்து கணக்கு வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 6-7 மணிக்குள்ளேயே வந்து கிச்சன் க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து இந்த காலத்தில் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஆனால் இது இப்படி ஃபாலோ பண்ணுற நிறைய பேரோடைய வாழ்க்கை முறை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா 6-7 மணிக்குள்ளே நம்ம டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டால் தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து எனக்கு நான் வெறும் வாட்டரில் வந்து
லெமன் போட்டுட்டு லெமன் வாட்டர் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். வேறு எதுவுமே சாப்பிடவோ பிஸ்கட்டு பழங்கள் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடவோ அந்த மாதிரி ஒரு 12 ஹவர்ஸ் கேப், ஒரு 7 மணியில் அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் அப்புறம் வந்து டைஜஷன் ஈஸியாக இருக்கிறதுக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மருந்து மாத்திரைகள் வந்து கரெக்டாக டயத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி பசி எடுக்கும்போது அந்த முளைக்கட்டின தானியங்கள் அது இல்லாமல் பழங்கள் காய்கறிகள் பார்த்தோன்னா அந்த நேரத்தில் வந்து எந்த காய்கறி வந்து மலிவாக விற்கிதோ அதுதான் சீசனல் ஃப்ரூட் இல்லையா, அதை வந்து நம்ம வாங்கி அந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே அதிக தடவைகள் யூஸ் பண்ணும்போது அந்த பருவத்தில் நமக்கு வேணுங்கிற சத்துக்கள் வந்து அந்த காய்கறிகள் மூலமாக நமக்கு கிடைக்கும். வெளியிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அந்த பழங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் அதை தான் சாப்பிடணும். நாட்டு காய்கறிகளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து இப்போ ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ரெகுலராக ஒரு ஷாப்பை வச்சுக்கிட்டு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வாங்கி அந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து சாப்பிடலாம். நிறைய தண்ணி குடிக்கலாம். நமக்கு தண்ணிக்கும் பசிக்கும் நிறைய வித்தியாசம் தெரியாமல் நம்ம வந்து ஏதாவது நொறுக்கு தீனி அந்த மாதிரி சாப்பிட்றோம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி குடித்து பார்த்துட்டும் அந்த பசி இன்னும் அடங்கலை, இன்னும் வந்து அந்த கிரேவிங் இருக்குது அப்படின்னா அது மாதிரினா ஏதாவது நம்ம நிலக்கடலை அந்த மாதிரி அப்புறம் தொக்கு உருண்டைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலையும் அப்புறம் வந்து வெல்லத்தையும் போட்டு செஞ்சது அந்த மாதிரி. அது வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக வந்து இந்த பல்லெல்லாம் ரொம்ப கடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சுவைச்சு சாப்பிடக்கூடிய அந்த பக்குவத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை மாடிஃபை பண்ணும்போதே வந்து நமக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா ஜிம்முக்கு போய் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சில பேருக்கு சைக்கிளிங் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ட்ரெட்மில்லில் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து வாக்கிங், சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் தான். எங்களுக்கு வந்து ஜிம்மில் போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு நல்லா இருக்குது, ஒவ்வொருத்தவங்கள உடம்புக்கு பொறுத்து. ஆனால் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து வாரத்தில் ஒரு 4 to 5 நாள் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து அதனுடைய செயல்பாடை மறக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.